அவுட்டிங், ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். வெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. வெற்றிமாறன் ஒரு டைரக்டர் வளர்ச்சி கண்டதுக்கு அப்புறம் தான் சினிமா தளர்ச்சி ஆயிப்போச்சு. வெற்றிமாறனை பற்றி பேசுவதற்கு என்ன சார் ரைட்ஸ் இருக்கு, உரிமை இருக்கு? வெற்றிமாறன் தமிழ் சினிமாவினுடைய ஒரு பெருமிதம். தேசிய விருதுக்கு அந்த இயக்குனர் அப்படியே அந்த ஸ்டேஜ்ல நடந்து போகும்போது இந்தியாவே அதிர்ந்து. ரஞ்சித்தினுடைய திரைப்படங்கள் பரியேறும் பெருமாளை தவிர்த்திட முடியுமா உங்களால? அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாங்க, இப்பதான் வந்து ஏதோ சாதிய படம்லாம் வந்துச்சு. இப்பதான் வந்துச்சா? ஒரு தலித் இளைஞனை உட்கார வச்சு ஒண்ணுக்கு போனானே ஒருத்தன் வட இந்தியால, இவங்க படத்தை பார்த்தா நடந்துச்சா? ஆண்டாண்டு காலமா சூத்துறேன்னு சொல்லுவான். உள்ள வராதேங்கிறான், தொடாதேங்கிறான், தள்ளி நில்லுங்கிறான், காலுக்கு செருப்பு போடாதேங்கிறான், தோல்ல துண்டு போடாதேங்கிறான். அதெல்லாம் யாரு சொன்னா? இவங்க அவங்க சொன்னாங்களா? அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைங்கிற மாதிரி நண்பர் பிரவீன்காந்த் பேசிக்கிறான். சூத்திரியன் யாரு? இங்க படம் எடுத்து வந்தான் பாருங்க, அவன் உருவாக்கணும். ஐயோ ராமா, உன் ஆட்சி அநீதி நடக்கிறது ராமா. என்ன அநீதி? அறத்துக்கு புறமான செயல் ஏதோ நடக்குது. ஐயோ என் நாட்டில் என்ன அநீதி நடக்குது எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க அப்படின்னு போது தென்னிந்தியாவில் அப்பவும் தென்னிந்தியா தான் சிக்கல். சூத்திரம் ஒருத்தன் தவம் இருக்கிறான். நீ என்ன பண்ற? நான் வந்து தவம் இருக்கிறேன், கடவுள்கிட்ட போகணும், சொர்க்கத்துக்கு போகணும், உனக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா நான் சூத்திரன் என்று சொல்லி சம்புகனின் தலையை ராமன் கட்டிக்கிறேன். ஏகலை வந்துட்டு வந்து கட்டை விரல் காவு வாங்கப்பட்டது எதற்கு? சத்திரியனுக்கு மட்டும் தான் பாடம் சொல்லி கொடுப்பேன் அந்த வாத்தியாரு. நீ சூத்திரன். இதெல்லாம் ரஞ்சித் வந்த அப்புறம் தான் சார். எல்லாத்துக்கும் காரணம் வெற்றிமாறன் தான் சார். ஆதிசேஷன்னா பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிடணும்னு நினைச்சா ஆதிடா, காசிமேடு ஆதி. ஏன்னா காசிமேடுக்காரனுக்குலாம் வேற வேலையே இல்ல. ஆதிசேஷன்னா கருவாடு தின்னுட்டு காசிமேட்ல இருக்கணும்னு நினைச்சா ஆதிடா, மயிலாப்பூர் ஆதி. வைக்கலாமா சார் டைலாக்? அப்ப நீ இப்படி படம் எடுப்ப, இப்படி டயலாக் வைப்ப, ஒரு வெற்றிமாறனோ அல்லது ரஞ்சித்தோ வந்து காசிமேடுனா அப்படி இல்ல அப்படின்னு படம் எடுப்பாங்க. எடுத்தா அது உங்களுக்கு தப்பு. காசிமேட்டுக்காரனுக்குலாம் அப்படி வேலை இல்லடா, காசிமேட்டுக்காரன் படிச்சு மேல முன்னாடி இருக்காண்டா, அவன் பாக்ஸரா இருந்திருக்காண்டா அப்படின்ட்டு ஒரு படம் எடுப்பாரு. உடனே உங்களுக்கு கோவம் வந்துடும். வடசென்னை மக்களுடைய வாழ்வு வெற்றிமாறன் படம் எடுத்தோன்னே உங்களுக்கு கோவம் வந்துடும். பாஷா படத்துல ரஜினிகாந்த் பேர் என்ன சார்? மாணிக்கமா இருக்கும்போது அவர் என்ன சார் பண்ணாரு? அவர் பாஷாவா எப்ப சார் மாறுவாரு? கொலை பண்ண பிறகு அவர் குண்டு வைக்க ஆரம்பிப்பாரு, ஸ்மக்லிங் பண்ண ஆரம்பிப்பாரு, போதைப் பொருளை கடத்த ஆரம்பிப்பாரு. அப்ப அவர் யாரா மாறிடுவாரு? மாணிக் நகி பாட்ஷா, மாணிக் பாட்ஷா. எத்தனை டைலாக் சார், நீங்க எத்தனை படம் நான் அடுக்குவேன் சார். இயக்குனர் பிரவீன்காந்தி சமீபத்தில் ஒரு பட விழாவில் பேசும் பொழுது தமிழ் சினிமா வந்து இன்னைக்கு தளர்ச்சி ஆயிடுச்சு. எப்படின்னா வெற்றிமாறன், ரஞ்சித் மாதிரியானவங்க எப்போ இந்த திரையுலகில் வளர்ச்சி கண்டாங்களோ அப்போதான் தமிழ் சினிமா தளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு சொல்றார். உங்களுடைய பார்வை? நீங்க தூக்கி நிறுத்துங்க. வந்து பேரரசு, பிரவீன்காந்தி போன்றவர்கள் வந்து தூக்கி நிறுத்தட்டும். வெற்றிமாறனை பற்றி பேசுவதற்கு என்ன சார் ரைட்ஸ் இருக்கு, உரிமை இருக்கு? நான் அவர்களை யாரையும் அவருடைய திறமையெல்லாம் குறைத்து மதிப்பில்லை. பிரவீன்காந்தி என்னுடைய நண்பர், ஊடகவாதங்களெல்லாம் என்னோட பங்கெடுக்கக்கூடியவர். நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் பேசல. வெற்றிமாறன் தமிழ் சினிமாவினுடைய ஒரு பெருமிதம். தேசிய விருதுக்கு அந்த இயக்குனர் அப்படியே அந்த ஸ்டேஜ்ல நடந்து போகும்போது இந்தியாவே அது இருந்துச்சு சார். என்ன நீங்க பேசுறீங்க? வட சென்னையை நீங்க இப்ப டிவியில போட்டாலும் ஒருத்தன் சேனலை மாத்த மாட்டான் முடியுமா? என்ன மாதிரியான படங்கள்? நீங்க வந்து பைசைக்கிள் தெஃப்டை வந்து கொண்டாடுவீங்க. பொல்லாதவன் மாதிரியான ஒரு படத்தை வந்து வெற்றிமாறன் கொடுத்தாருன்னா உங்களுக்கு வந்து அதை ஏற்றுக்க முடியாதுல்ல. ரஞ்சித்தினுடைய அரசியலில் எனக்கு மாறுபாடு இருக்கிறது. ரஞ்சித் மீது நான் வந்து அரசியல் ரீதியாக விமர்சனம் வைத்தவன், அது வேற. ஆனால் ரஞ்சித்தினுடைய திரைப்படங்கள் என்ன படம்? நீங்க வந்து சார்பட்டா பரம்பரையை வந்து நீங்க எப்படி வந்து கொண்டாடாம பேர முடியும் உங்களால? பரியேறும் பெருமாளை தவிர்த்திட முடியுமா உங்களால? அசுரனை தாண்டி பேர முடியுமா? அசுரன் மாதிரியான ஒரு படைப்புகளை வந்து திருப்பி கொடுக்க முடியுமா? என்ன இவங்களுக்கு என்னன்னா, சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதிய சிக்கல்களை அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் என்ற ஆற்றாமை, கோபம், அது வேற வேற வார்த்தைகள் வெளியே. அவருடைய வலதுசாரி பார்வை. பேரரசு பாஜக இருக்காருன்னு நினைக்கிறேன், சேர்ந்துட்டாரு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. நீங்க செக் இருக்கார் இல்லையா? பிரவீன்காந்தி பாஜக ஆதரவாளர், அப்படி இல்லைன்னா ரஜினிகாந்த் ஆதரவாளர். அவர் முதல்ல இப்போ ரஜினி அரசியலுக்கு வருவார்னு சொன்னார். இப்போ ரஜினிக்கு அரசியலுக்கு வரல. அவர் ஒரு வலதுசாரி ஐடியாலஜிஸ்ட் திரு பிரவீன்காந்த் அவர்கள். அந்த மேடையில் இருந்த எல்லாருமே யார் தான்? வலதுசாரி மனநிலை கொண்டவர்கள். நண்பர் ரஞ்சித் தனிப்பட்ட முறையில் எனக்கு நல்ல நண்பர். ஆனால் எல்லோருமே யார் தான்? வலதுசாரிகள். ஒரு வலதுசாரி மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களை விமர்சிக்கத்தான் செய்வாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, இப்போ தான் வந்து ஏதோ சாதிய படம்லாம் வந்துருச்சு. இப்போ தான் வந்துச்சா? வரல. இதுக்கு முன்னாடி என்ன? எந்த ஊரில் இருக்கீங்க? எந்த உலகத்தில் இருக்கீங்க?
இதுக்கு முன்னாடி சாதியை சார்ந்து அல்லது சாதிய பேர் வைத்து எந்த படங்களுமே வரலையா தேவேந்திரன்? இல்ல அது சாதி பகைமையை தூண்டலைன்றாங்க. ஓ, எப்ப என்னத்தை தூண்டிச்சது? நீயும் நானும் ஒண்ணுன்னு சொல்ற படம் உங்களுக்கு சாதிய பகைமையை தூண்டுது. நீ அங்க நில்றா அப்படின்னு சொல்ற படம் வந்து சாதிய சமத்துவமா? நான் ஒரு படத்தோட ஒரு டயலாக் சொல்றேன். நாட்டாமைன்னு ஒரு படம். அந்த நாட்டாமையோட பங்காளி ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்ணை வந்து என்ன செய்வாரு? பாலியல் வல்லுறவு செய்து விடுவார். இப்ப தீர்ப்பு, நாட்டாம ரொம்ப நல்லவர், விஜயகுமார் கேரக்டர் ரொம்ப நல்லவர், கரெக்டாக தீர்ப்பு கொடுப்பாருன்னு படத்தில் காட்டுவாங்க. ஆனால் அந்த நல்லவர் பேசுகிற டயலாக்கை கவனிக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். எல்லாம் அதெல்லாம் கிடையாது, செல்லாது நீ செல்லாது, நீலாம் சொந்தக்காரன் அப்படின்னு தள்ளிடுவார். ஒரு சின்ன பிள்ளை வந்து தாத்தா நான் பார்த்தேன்னொன்னே என்றாகன்னு பார்த்தேன்னொன்னே தீர்ப்பு கொடுப்பாரு. அவங்களுக்கு படுக்கிறதுக்கு பாயும் இருக்கிறதுக்கு இடமும் கொடுக்குறவங்கடா நாம, அந்த பாயில நாயை நீயே படுத்துக்கணும்னு நினைக்கக்கூடாடா. அதாவது அவங்க அங்கே தான் நிற்கணும். அவங்க வந்து அந்த களத்தை அந்த நாட்டாம வந்து அந்த இதை போடுவார். அந்த பொண்ணு வந்து இப்படி தான் ஏந்தும், அப்படி போடுவார் நாட்டாம. அந்த சேனை கலத்தி போடும்போதே தொடமாட்டார். நீங்க வந்து இன்னொரு படத்துல வரும், தொட்டு புலங்கிற ஜாதியாடா அவங்க கூட போய் நீ வந்து இப்படி பண்ணியிருக்கேடா அப்படின்னு கட்டிப்பார். இப்ப பாலியல் உறவு செஞ்சது சிக்கல் இல்லை. இவர் தீர்ப்புகளே எப்படி வரும்னா, தொட்டு புலங்கிற சாதி இல்லையே, நீ அவங்களோட போய் பண்ணிட்டியே. இப்படிலாம் டயலாக்ஸ் வந்த படங்கள் இருக்கு சார். நீங்க வந்து இப்ப என்ன சிக்கல்னா, எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது எல்லாரும் ஒண்ணுன்னு எப்போ சொல்லுவான்? சார் அவன் நீ அப்படி பண்றான் சார்னு சொல்லிட்டு தான் சொல்லுவான். அவன் அப்படி பண்றான்னு சொன்ன உடனே எங்களுக்கு கோவம் வருது. அது எப்படி சொல்லலாம்? நீங்க வந்து கொடியங்குளம் கலவரம், நான் திருநெல்வேலிக்காரன் என்னால சொல்றேன். கொடியன்குளம் கலவரம் வந்த பொழுது ரஞ்சித்தும் வெற்றிமாறனும் சினிமா எடுத்ததை பார்த்துத்தான் கொடியன்குளம் கலவரம் வந்ததா? தென் மாவட்டங்கள் பற்றி எரிந்துச்சே. முதுகுளத்தூர் கலவரம் வந்து ரஞ்சித்தும் வெற்றிமாறனும் படம் எடுத்ததை பார்த்துத்தான் முதுகுளத்தூர் கலவரம் வந்ததா? வட இந்தியாவில் சாதிய வெறி இன்னமும் தலைவிரித்து ஆடுகிறதே. இவங்க படத்தை பார்த்து தான் வட இந்தியாவில் எல்லாரும் ஜாதி வெறி பிடிச்சி அலைகிறானா? ஒரு தலித் இளைஞனை உட்கார வச்சு ஒண்ணுக்கு போனானே ஒருத்தன் வட இந்தியால, இவங்க படத்தை பார்த்து தான் நடந்துச்சா? என்ன சார் பேசு? சாதி அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் என்ன இருக்கு, இருக்கக்கூடிய ஒரு நோய். அதை ஒழிப்பதற்கு, அதை தீர்ப்பதற்கு ஏராளமான பேர் என்ன செஞ்சான், போராடிட்டு இருக்கிறான். புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் போராடினார், தந்தை பெரியார் போராடினார், அயோத்திதாச பண்டிதர் போராடினார், பெருந்தலைவர் காமராஜர் போராடினார், கக்கன் போராடினார், ஜீவா போராடினார் இல்லையா? ஐயா வைகுண்டர் அவதரித்தார், வள்ளலார் சாதிக்கு எதிராக இங்கே களமாடினார். நீங்க பட்டியல் எடுத்துங்க, நிறைய இருக்கு. அப்போ இவங்க எல்லாம் என்ன செய்றாங்க, சாதிக்கு எதிராக எல்லாரும் இங்க வந்து என்ன செய்றாங்க, நிக்கிறாங்க, போராடுறாங்க. அது கொஞ்சம் மாறுது, கொஞ்சம் வந்து ஏன்னா நீண்ட காலம் பிடித்திருக்கக்கூடிய நோய் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சமூகம் பக்குவப்பட்டு வருது. ஒரு சமூகம் இல்லைன்னு அந்த பக்கம் பிடிச்சி இழுக்குது, ஒருத்தன் இந்த பக்கம் பிடிச்சி இழுக்கிறான். இது நீண்ட காலமா நடந்திருக்கக்கூடிய பிரச்சனை. பட் இதுல வந்து இந்த பிரச்சனையை மையப்படுத்தி இப்படி இருக்குது, இப்படி இருக்கக்கூடாது, இது அல்ல, நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும்னு ஒருத்தர் சொல்றவன் மீது உங்களுக்கு கோபம் வருது இல்ல, அது ஏற்புடையதே இல்லை. ஏன் அந்த கோபம் வருதுன்னு நினைக்கிறேன்? அதான் சொன்னேன், வலதுசாரிகள் இந்த சமூகம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள், இந்த சமூகம் சாதிய சமூகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். விரும்புகின்ற பொழுது அந்த கோபம் வரத்தானே செய்யும். அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற மேல உங்களுக்கு என்ன வரும் சார்? இப்ப நடந்துச்சு சார் தென் மாவட்டத்தில். ஒரு சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட மகனையும் மகளையும் அந்த ஆணையும் பண்ணி வெட்டி கொள்றாங்க. ஒரே சாதிக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சார். பிற்படுத்தப்பட்ட சமூகம், நல்லா புரிஞ்சுங்க. பொண்ணும் பிற்படுத்தப்பட்ட சமூகம், பையனும் பிற்படுத்தப்பட்ட சமூகம், ஒரே சமூகம். ஒரே சமூகத்தில் காதல் திருமணம் செய்து கொண்ட பையனையும் முன்னி வெட்டி கொண்டு விட்டாங்க. என்ன சார் இதெல்லாம்? ரஞ்சித் படத்தை பார்த்து தான் வெட்டிக்கிட்டாங்களா? வெற்றிமாறன் படத்தை பார்த்து தான் வெட்டிக்கிட்டு சாப்பிட்றாங்களா? என்ன சார் பேசுது? ஆண்டாண்டு காலமா சூத்திரன்னு சொல்லுவான், உள்ள வராதேங்கிறான், தொடாதேங்கிறான், தள்ளி நில்லுங்கிறான், காலுக்கு செருப்பு போடாதேங்கிறான், தோல்ல துண்டு போடாதேன்னா. அதெல்லாம் யார் சொன்னா? இவங்க தான் அவங்க சொன்னாங்களா? அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைங்கிற மாதிரி நண்பர் பிரவீன்காந்த் பேசுகிறார். என்ன சூத்திரன் என்றால் சூத்திரத்தை இருந்த எந்த சூத்திரம்?
கணக்கில் வர்ற சூத்திரமா? பிதாகரஸ் தியரத்தை அறிந்தவனா விஷயங்களை செய்யறதுக்கான ஒரு அப்படின்னு யார் சார் சொன்னா? சூத்திரம். அப்படின்னு யார் சொன்னோம்? சூத்திரர்கள் என்றால் யார் அப்படின்னு வேதம் சொல்லுது, நான் சொல்லல, மந்திரத்தோட சொல்றான். அது வந்து அஃபிஷியல் வெப்சைட்ல இருக்குது. இதுல சிலது வந்து பாஜக வெப்சைட்லயும் இருக்குது. ரைட்டா? எந்த தொழில் செய்யலாம் எது கூடாது என்று வரையறுத்துக் கொள்வதற்கு சாஸ்திரம்தான் வழி. இதனால் அவர் பிறப்புப்படி ஜாதி என்பதைத்தான் நிர்தாரணம் பண்ணுகிறார். யாரு? மனு. பிறப்பின் அடிப்படையில் தான் சாதி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு மந்திரம் இருக்கு, நீ எத்தனை தலைமுறை திருப்பி 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 நல்லது செஞ்சு பிறந்தேன்னா நீ ஒருவேளை எத்தனை ஆயிரம் தலைமுறைகளுக்கு பிறகு நீ பிராமணனாக பிறக்க வாய்ப்பு இருக்கலாம் என்று ஒரு மந்திரம் சொல்லுது. இன்னொரு மந்திரம் இது வந்து சம்புகன். உங்களுக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே பேசிக்கோம். சம்புகன் வந்து தவம் இருக்கிறான் ராமாயணத்துல இல்லையா? ராமர் வந்து போரை முடித்து விட்டு போய் பட்டாபிஷேகம் ராமருக்கு நடக்கிறது. ராமர் வந்து முடிசூட்டி கொள்கிறார். இப்போ அங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் எல்லாம் போய் ராமர்கிட்ட முறையிடுகிறார்கள். ஐயோ ராமா, உன் ஆட்சியில் அநீதி நடக்கிறது. ராமா, என்ன அநீதி? எப்படி சொல்ற? உன் ஆட்சியில் அநீதி நடந்துடுச்சு, எப்படி சொல்ற? ஒரு பார்ப்பன சிறுவன் இறந்து போய் விட்டான். அநீதி ஏதோ நடக்குது, அறத்துக்கு புறமான செயல் ஏதோ நடக்குது. அப்படி நடக்கலைன்னா பார்ப்பன சிறுவன் சாகிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ, என் நாட்டில் என்ன அநீதி நடக்குன்னு எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க அப்படின்னு போது அங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள்லாம் சேர்ந்து யோசிச்சு சொல்றான். தென்னிந்தியாவில் அப்பமும் தென்னிந்தியா தான் சிக்கல். இவங்களுக்கு அப்பமும் தென்னிந்தியா தான், இப்பவும் தென்னிந்தியா தான். தென்னிந்தியாவில் சூத்திரன் ஒருத்தன் தவம் இருக்கிறான். சூத்திரன் தவம் இருக்கக்கூடாது என்பது விதி. சூத்திரன் எப்படி தவம் இருக்கலாம்? போய் அவனை கொண்டு வாங்குறாங்க. தைல தொட்டியில் பார்ப்பன சிறுவனினுடைய உடல் வைக்கப்படுகிறது. ராமன் அங்கிருந்து வர்றான், வந்து கேட்கறான், யார் நீ? இங்க சம்புகன் சூத்திரன் தலைகீழ தவம் இருக்கிறான். என் பெயர் சம்புகன். அவன் சம்புகன் சொல்றான், ஒரு சூத்திர யோனியில் பிறந்தவன் அப்படின்னு. நீ என்ன பண்ற? நான் வந்து தவம் இருக்கிறேன், கடவுள்கிட்ட போகணும், சொர்க்கத்துக்கு போகணும். உனக்கு அனுமதி கிடையாது, ஏன்னா நான் சூத்திரன் என்று சொல்லி சம்புகனின் தலையை ராமன் வெட்டுகிறான். வானத்திலிருந்து தேவர்கள் பூமாறி பொழிகிறார்கள். அந்த தைல தொட்டியில் சடலமாக கிடத்தப்பட்டிருந்த பார்ப்பன சிறுவன் உயிரோடு வந்து விடுகிறான். இது என்ன சூத்திரம் சார்? கணக்கில் வர்ற சூத்திரமா? மனு நீதியில் இருக்கிற சூத்திரமா? நண்பர் பிரவீன் காந்தி, இதெல்லாம் நீங்க சரி விடுங்க. நான் என்னத்துக்கு இவங்க கிட்ட எல்லாம் போய் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி, இவங்க கிட்ட எல்லாம் போய் நான் அவங்கள இதா சொல்லலை. தட் மீன்ஸ் அவர்களுடைய அவங்க அதுதான் முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணிட்டு பேசுறவங்ககிட்ட போய் நீங்க என்ன பேசுவீங்க? காலில் இருந்து 21 முறை ஸ்தோமத்தை உண்டாக்கினேன் மனு சொல்றாரு. பிறகு அனுஷ்டுப் என்னும் சத்தத்தையும் சுராஜம் எனும் சாம பாடலையும், பிறகு மனிதர்களுக்குள் சூத்திரரையும் விலங்குகளுக்குள் குதிரையையும் படைத்தனன். படைக்கும் போதே யாரா தான் படைக்கிறான்? யார் சூத்திரர்கள் அப்படின்னா அதுக்கு ஒண்ணு சொல்றான். இல்ல சார், இதெல்லாம் வந்து இதெல்லாம் இடையில திரிக்கப்பட்டது. பிரிட்டிஷ்காரனா சார் வேதத்தை எழுதுனா? பிரிட்டிஷ்காரனா சார் சமஸ்கிருதம் எழுதுனா? ராமாயண காலத்துல அப்ப பிரிட்டிஷ்காரன் வந்துட்டான். இல்ல சார், ஜாதி பிரிட்டிஷ்காரன் வந்தாலும் ராமர் முதல்ல வந்தாரா சார்? ராமர் தான் சார். ராமர் தானே சார் வந்தாரு. ராமர் தானே சார் ஒரு சம்புகனை வதம் செஞ்சாரு. பிரிட்டிஷ்காரன் சார் எழுதி வச்சான், என் பெயர் சம்புகன், நான் சூத்திரன். கர்ணனுக்கு வந்து அவன் கற்ற வித்தை இருக்கு இல்லையா? நீங்க வந்து சம்புகன் கதை விடுங்க, ஏகலைவனுக்கும் கர்ணனுக்கும் வாங்க. கர்ணனுக்கு அவன் வாத்தியார் சொல்றான்ல, நீ கற்ற வித்தை உனக்கு மறந்து போகும். எப்படி சொல்ற? ஏன் சாபம் கொடுக்கிறாரு? கர்ணன் என்ன பாவம் பண்ணான்? கர்ணன் போய் ஒரு வாத்தியார்ட்ட படிக்கிறான். வாத்தியார் மத்தியானம் சாப்பிட்டுட்டு அவன் மடியில படுத்து கிடக்கிறாரு. கர்ணன் தொடைய ஒரு கரு வந்து துளைக்குது. கர்ணன் ஆடாம அசையாம உட்காந்துருக்கான். ஏன்னா அசைஞ்சால் ஆசிரியருடைய தூக்கம் கெட்டு போகும், குரு முழிச்சிருவாரு. பரவாயில்ல, வண்டு கடியை தாங்கிக்கிறேன்னு உட்காந்துருக்கான். வண்டு துளைத்து ரத்தம் வடியுது, வாத்தியார் கன்னத்துல படுது. அந்த ரத்தத்தின் சூட்டில் ஆசிரியர் முழிக்கிறார். முழிச்சு வாத்தியார் பாக்குறாரு, மாணவன் தொடையில வண்டு தொலைச்சிருக்கு. என்ன சொல்லணும்? ஐயோ பாலா போன வண்டே தொலைச்சுட்டேன்னு ஆஸ்பத்திரி தானே கூட்டு போகணும். என்ன சொல்ல மாட்டியா? அவர் அடுத்த கேள்வி, உண்மையை சொல்லி நீ பிராமணனா? வெள்ளக்காரன் எழுதுனதா இது? அவன் சொல்றான், எனக்கு யாருன்னே தெரியாது, நான் யாருன்னு எனக்கே தெரியாது. எங்க அம்மா கர்ணனை பெற்றவுடன் கர்ணனின் தாய் என்ன செய்து விட்டாள்? கர்ணனை ஆத்துல விட்டான். கர்ணனுக்கு அவன் யாருன்னே தெரியாது. அவன் சொல்றான், ஐயா எனக்கு யாருன்னே தெரியாதுயா, நீ என்கிட்ட வந்து கேட்குறேன். நீ பிராமணன் இல்லை. எப்படி கண்டுபிடிச்ச?
ஒரு பிராமணனாக இருந்தால் ஒரு நாள் இவ்வளவு வலியை தாங்கிட்டு இருக்க முடியாது. தொடையில கருண்டு தொலைக்கின்ற பொழுது அந்த வலியை தாங்கக்கூடிய வல்லமை பிராமணனுக்கு கிடையாது. சரி, இப்போ என்னையா பிரச்சனை? அதாயா பிரச்சனை? அதான் பிரச்சனை. ஏன்? நான் பிராமணர்களுக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுப்பேன். நீ பிராமணன் இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. சரி, அதான் படிச்சுட்டேன். இப்போ என்ன? எல்லாம் மறந்து போட்டு சாபம் கொடுத்துட்டார் சார். ஏகலைவன்ட்டு இருந்து கட்டை விரல் காவு வாங்கப்பட்டது எதற்கு? சத்திரியனுக்கு மட்டும் தான் பாடம் சொல்லி கொடுப்பேன் அந்த வாத்தியார், நீ சூத்துறேன். சரி, அதான் நான் இவனாவது அவன்கிட்ட படித்தான் சார், கர்ணனாவது அவன் அந்த வாத்தியார்ட்ட படிக்க கூட இல்லை, வாத்தியாரை மனதில் நினைத்து படித்தான். ஸோ இதெல்லாம் நடந்துச்சுதான். எஸ், இதெல்லாம் ரஞ்சித் வந்த அப்புறம் தான் சார். இதுக்கெல்லாம் ரஞ்சித் தான் சார் காரணம். ஏகலைவன், கர்ணன், சம்புகன் எல்லாத்துக்கும் காரணம் வெற்றிமாறன் தான் சார். ரஞ்சித் வெற்றிமாறன் தான் சார் காரணம். அப்புறம் முக்கியமான சார், பாபா சாஹேப் அம்பேத்கர் குளத்துக்குள்ள இறங்கக்கூடாதுன்னு சொல்லி நிப்பாட்டினாங்க பாருங்க. அவர் மகர் குளத்தில் தண்ணீர் எடுக்கும் போராட்டத்தை அறிவித்தார் அல்லவா? அதற்கு காரணம் யார் தான்? வெற்றிமாறன் தான் சார். அவர் மட்டும் படம் எடுக்கலைன்னா அம்பேத்கரை தண்ணிக்குள்ள இறங்க விட்டுருப்பாங்க சார். இல்ல ஏன் சார் அம்பேத்கர் மதம் மாறினாரு? ஹிந்துவாக பிறந்து எனக்கு ஹிந்துவாக சாக மாட்டேன் என்று சொல்லிட்டு மதம் மாறினார் அம்பேத்கர். ஏன் பௌத்தத்தை தழுவினாரு? வெற்றிமாறனும் இவரும் எடுத்த படமா காரணம்? இல்ல வெள்ளைக்காரனா காரணம்? சாதி இருந்துச்சா? முதல்ல அதுக்கு ஒத்துங்க. ஆமா, இருந்துச்சு. வேதமும் சாஸ்திரமும் மனு நீதியும் அதை சொன்னதா? ஆம், சொன்னது. அதை ஒழிப்பதற்கு நான் சொன்ன மாதிரி ஐயா வைகுண்டர்ல இருந்து அம்பேத்கர், ஐயா வைகுண்டர், நம்ம ஐயா நம்ம பெரியார், அயோத்திதாச பண்டிதர், பாஜி ஆனந்தம் என்று எல்லா தலைவர்களும் போராடினார்களா? ஆம், போராடினார்கள். அது முற்றிலும் ஒழிந்து விட்டதா? இல்லை. குறைந்திருக்கிறதா? ஆம், குறைந்திருக்கு. சாதிய பெருமைகளை பேசக்கூடிய தரப்பு இருக்கிறதா இல்லையா? ஆணவ படுகொலைகள் நடக்கிறதா இல்லையா? அது இன்னமும் நடந்துட்டு தானே இருக்குது. அப்ப அது நடக்கும்போது அது குறித்த விழிப்புணர்வை மீண்டும் மீண்டும் ஏற்படுத்தத்தானே செய்யணும். போலியோவை நம்ம ஒழிச்சிட்டோம் சார். போலியோ சொட்டு மருந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம். போலியோ ஒழிந்து விட்டது. இப்பவும் நாளைக்கு உங்களுக்கு கல்யாணமாகி தேவேந்திரன் குழந்தை பிறந்துச்சுன்னா தேவேந்திரன் குழந்தைக்கு நினைச்சுவாங்க போலியோ தடுப்பூசி சொட்டு மருந்து கொடுப்பாங்க. போலியோ தான் இல்லையா சார்? எதுக்கு சார் சொட்டு மருந்துன்னு கேட்பீங்களா? ஏன்? அது எப்பொழுது வேண்டுமானா நினைச்சலாம். கொல்லப்படலை, அது ஒழிக்கப்பட்டிருக்கு, மறைஞ்சிருக்கு. அங்காங்கே திருப்பி எட்டி பாக்கு இல்லையா? எதுக்கு சார் பிறந்த குழந்தைக்கு தடுப்பூசி? ஏற்கனவே பெற்ற அனுபவத்திலிருந்து அந்த தடுப்பூசியை கொடுக்குறோம். அந்த மாதிரி டேய் நல்லா படிங்கடா. என்ன தப்பா சொல்லித்தார் வெற்றிமாறன்? கிளைமேக்ஸில் ஒரு சீன் வைக்கிறார். வந்து உன்ட்டேருந்து எதை வேணாலும் பிடிங்கிப்பான். காடுகாரா இருந்தா பிடிங்கிப்பான், எதை வேணாலும் பிடிங்கிப்பான். கல்வி இருந்தா பிடுங்க மாட்டான். கல்வி மட்டும் பிடுங்க முடியாது. இது சங்க இலக்கிய பாட்டு சார். இது சங்க இலக்கிய பாட்டு. இது பல மேடைகள் நான் சொல்லியிருக்கேன். சங்க இலக்கிய பாட்டு. இது எல்லாத்தையும் எடுத்துப்பான். ஒன்ட்டேருந்து எடுக்க முடியாது. இது கல்வி, அது மட்டும் எடுக்க முடியாது. இது சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. அதை ஒரு படமா வைக்கிறாரு. அப்போ ஒரு நல்லா படின்னு சொல்றது தானே படம். இல்லை சார், நீங்க ஓகே இவங்க முன்னேறணும், இவங்களுடைய வழி இப்படின்னு சொல்லும் பொழுதே இன்னொருத்தர் தான் அந்த வழியை ஒடுக்குறவங்களா வைக்கிற காட்சிங்கிறது. அப்ப அது யாரை ரிசம்பிள் பண்ணுது? அப்ப அவங்களுக்கு என்ன தோணும்னு ஒரு பார்வை வச்சிடறாங்கல்ல. எனக்கு இந்த எந்த லாஜிக்குமே இல்லை. இந்த நான் வந்து ஒருத்தனை அடிக்கிறேன், அடிச்சுட்டேன்னு நீங்க சொல்றீங்க, அவர் தான் சார் என்னை அடிச்சாரு சார், அவர் தான் சார் என்னை அடிச்சாருன்னு அவர் சொல்றாரு, அதனால என் மனசு காயப்படுது சார். நீ அடிச்சியா? நான் அடிச்சது உண்மைதான் சார். ஆனா அவர் எப்படி சார் அப்படி சொல்லலாம்? அவர் தான் அடிச்சாருன்னு அவர் சொல்றாரு சார். அவர் தான் அடிச்சாரு எல்லாரும் முன்னாடி சொல்லும்போது என் மனசு வலிக்குது சார். நீ அடிச்சியா? நான் அடிச்சேன் சார், உண்மைதான் சார். ஆனா அவர் எப்படி சார் சொல்லலாம்? சொல்லக்கூடாது சார். என்ன பண்ணணும்? அமைதியா வாங்கிட்டு போக சொல்லுங்க சார். வீட்டுக்குள்ள உட்காந்து அழ சொல்லுங்க சார். அவர் பொது வெளியில போய் அவர் தான் என்னை அடிச்சாருன்னு சொல்லும்போது என் மனசு வலிக்கும் சார். இல்ல அப்படியா? தேவேந்திரன் போட்டு இதெல்லாம் வந்து ஒரு படங்களை பற்றி பேசுவோமா? சம்சாரம் மின்சார படம் பார்த்துருப்பீங்க. ஒரு டைலாக் வைக்கிறார் விசு. ஒரு சலவை தொழிலாளி கேரக்டர் உள்ள வரும், கோட்டை பிரிச்சுருவாரு, ரகுவரன் கோடு பொறிச்சுவார், அம்மையப்ப முதலியார் அந்த பக்கம், ரகுவரன் அந்த பக்கம். இவர் வந்து ரகுவரன் போய் நிற்பாரு. தா எவ்வளவு? 37 ரூபாயா சம்திங் வரும். அதில் பாதி 18 ரூபா 50 காசோ ஏதோ வரும். தா நான் தந்துட்டேன், மீதியை எதிர் போர்ஷனில் இருக்கட்ட போய் வாங்கிக்க.
அவரால் தர முடியலன்னா சொல்லு, கடனா தர்றேன், ஆனா அதுக்கு ப்ரோ நோட் எழுதி தரணுங்கிற மாதிரி டைலாக் பேசுவார். உடனே இந்த கேரக்டர் அங்கே போகும், சார் சொல்லுங்க யார் பண்ணி, டோபி சார் அப்படின்னா, செலவு தொழிலாளர் சார் அப்படின்னா, இந்த துணிலாம் வெளுத்து கொடுப்பாங்களா சார், அது சார் என்ன விஷயம் சொல்லு அப்படிம்பார். யாரு, விசு உட்காந்துட்டு. அதான் சார் அந்த சாமி இவ்வளோ கொடுத்துட்டு சாமி, நீங்கள் ஐயா சாமி நீங்கள் மீதி இவ்வளோ கொடுத்தா, அதுலேயும் டைலாக் பாருங்க, சாமி தான், ஐயா சாமி நீங்கள் மீதி இவ்வளோ கொடுங்க சாமி. இப்போ லிஸ்ட்டை வாசி அப்படிம்பார். எல்லாம் லிஸ்ட் டேட் வாசி வைப்பார். டெரிகாட்டன் பேண்ட்டு, டெரிகாட்டன் ஷர்ட்டு, டெரிகாட்டன் பேண்ட்டு, டெரிகாட்டன் ஷர்ட்டு, டெரிகாட்டன் பேண்ட்டு, டெரிகாட்டன் ஷர்ட்டாக வரும்போது விசு ஒரு டைலாக் வைப்பார். சார் சிவா அப்படிம்பார். அந்த பக்கம் அண்ணன் பாகை சந்திரசேகர், அப்பா எனக்கு காக்கி பேண்ட்டு காக்கி சட்டை யூனியன் ஒப்பந்தப்படி கம்பெனிலே எடுத்து கொடுத்துருவாங்கப்பா. பாரதி அப்படிம்பார், உங்க ஒரு பையன் இருப்பான், அப்பா என் டவுசர் சட்டையை நானே வீட்டில் துவச்சிக்கிறேன்ப்பா. கோதாவரி அப்படிம்பார். அந்த அம்மா சொல்லும், யாரு உள்ள உட்காந்து அவர் ஒய்ஃப், எனக்கு பேண்ட் ஷர்ட் போடுற பழக்கம்லாம் இல்லைங்க. அடுத்த டைலாக் விசு வைப்பார். சார் கண்ணா 1967 அப்புறம் நான் பேண்ட் போடுறதே விட்டுட்டேன். ஒய் 1967, ஒய் நாட் 1966 ஆர் 1965? கண்ணா 1967 அப்புறம் நான் பேண்ட் போடுறதே விட்டுட்டேன்னு ஒரு கேரக்டர் பேசுது சார் ஒரு டைலாக். ஏன்? ஆரிய எதிர்ப்பை மட்டும் மையமாக வைத்து ஒரு 5 அடி பேரறிஞர் அண்ணா இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகிவிட்டார். 1967 முதல் முறையாக இந்தியாவில் பார்ப்பனர் ஒருவர் கூட இல்லாத ஒரு அமைச்சரவை பதவி இருக்கிறது. எங்களுக்கு தெரியாதுல்ல நீங்க திரைப்படத்தில் என்ன வசனம் பேசுறீங்க, அதுக்கு என்ன அரசியல் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதுல்ல, புரியாதுல்ல சார். அவ்வை ஷர்மியில ஒரு சீன் வைப்பார் கமலஹாசன் அப்கோர்ஸ் கே ரவிக்குமார் டைரக்டர். நீங்க அந்த மாமி அது வீட்டில் குத்து விளக்கெல்லாம் திருடும், இவர் கண்டுபிடிச்சி கொடுத்துருவாரு. கௌசி மாமி இப்போ பழி வாங்கணும், யார சண்முகி மாமியை பழி வாங்கணும். இப்போ கௌசி மாமியோட அண்ணன், சார் நீங்கள் நல்ல படம் பாருங்க சார். மாமா நான் சொல்லிட்டேன், என் செல்லுலாருக்கு நோக்கு ஒன்றும் பாதிப்பில்லை, நோக்கு இது முழுக்க பிராமணால் பாசையாக பேசுவாங்க அந்த படத்தில். இப்போ கௌசி மாமியும் பிராமின் சார், ரைட்டா சார்? இப்போ சந்தைக்கு போகிறாங்க, மார்க்கெட்டில் ஒரு சீன், அவ்வை சண்முகி மாமிகிட்ட வம்பிழுத்து அவ்வை சண்முகி மாமியை அடிக்கணும் ரவுடிங்க. ரவுடி ஒருத்தர் வருவார் சார், நம்ம கனல் கண்ணன் தான் அந்த ரவுடி அந்த படத்தில். கனல் கண்ணன் யாருன்னா கௌஷி மாமியோட சொந்த தம்பி சார். அவர் மாமிகிட்ட இடுப்பை பிடிச்சிக்கல போவார், மீனா இடுப்பை பிடிச்சிக்கல போவார், மாமி ஃபைட் பண்ணுவாங்க. இப்போ டைலாக், ஐயா எய் மாமி என்ன சி மூஞ்ச பாரு, எய் என்ன கையை விடு சார். எந்த ஊர்ல சார் மாமி தம்பி இப்படி டைலாக் பேசுவான்? எப்படி சார் பேசிருக்கணும்? மாமி தம்பி தானே அடிக்க வர்றான், அல்லது நீ என்ன செஞ்சிருக்கணும் டைலாக, யாரோ ஆளை வச்சு அடிக்கிற மாதிரி நீ காசு கொடுத்து வியாபாரம் மாதிரி கூட வச்சிருக்கலாம். ஆனா அப்போ கூட அது ஏன் காசு கொடுத்து அடி வாங்குறதுக்கு காசிமேட்டுக்காரன் வரணுமா? எப்படி சார் டைலாக் பேசிக்கணும்? மாமி உங்க இடுப்ப சத்தை கிள்ளிக்கிறேன் விடுறீங்களா, இப்படிதானே பேசிருக்கணும். வைக்க மாட்டீங்க. ஏன்னா அப்படி டைலாக் பேசுறவன் ஒன்றும் என்ன செய்ய மாட்டான், அடிதடிக்கு போக மாட்டான். நீங்க சொல்ல வர்றீங்க. அப்ப அடிதடிக்கு போறவனா இருந்தா அவன் யாரா தான் இருக்கணும், ஏய் ஐயே மாமி. ஏன்னா எங்களுக்கு வேற வேலையில் இல்லை, நாங்களாம் படிக்க மாட்டோம், எங்களுக்கு கல்வி கிடையாது, காசிமேடுக்காரனாலே சண்டைக்கு போறவன். சங்கர் வச்சிருப்பாரு சிவாஜி படத்துல, அப்படியே அந்த வில்லன் ஆதிசேஷன், அவன் பேரு வில்லன் பேரு, கலரா இருப்பாப்ல, மீசா கிடையாது, பொட்டு வச்சிருப்பாப்ல, வில்லன் பேரு ஆதிசேஷன். இப்போ ஆடியன்ஸ் புரிஞ்சிடக்கூடாது, ஆதிசேஷன் கலரா வேற இருக்காரு, பொட்டு வேற வச்சிருக்காருன்னு ஆடியன்ஸ் புரிஞ்சிருக்க கூடாது. உடனே ஒரு டைலாக் வைக்கணும். எல்லாரும் பிடிச்சிருப்பாங்க ரஜினிகாந்த, அவ்வளவு ஊர்ல இருக்கக்கூடிய மொத்த ரவுடியும் பிடிச்சிருப்பான். இவர் போவாரு, டைலாக், ஆதிசேஷன்னா பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிட்றோம்னு நினைச்சா, எப்படி சார் பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிட்றோம்னு நினைச்சா, ஆதிடா காசிமேடு ஆதி. ஏன் சார் டைலாக் அப்படி சொல்லுங்களா சார்? ஆதிசேஷன்னா கருவாடு தின்னுட்டு காசிமேட்ல இருக்கவன் நினைச்சியா, ஆதிடா மயிலாப்பூர் ஆதி. வைக்கலாமா சார் டைலாக்? வைக்கலாம் தானே சார்? பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிட்றோம்னு நினைச்சா, ஆதிடா காசிமேடு ஆதி. அப்படின்னா நீ என்ன கன்வே பண்ற? ஆடியன்ஸ் பொதுமக்களே, நீங்க ஆள் கலரா இருக்காரு, பொட்டு வச்சிருக்காருன்னா ஆதிசேஷன்ங்கிற பேரை வச்சு இவரை மயிலாப்பூர், நங்கநல்லூர், மாம்பழம்னு முடிவு பண்ணிடாதீங்க, காசிமேட்டுக்காரன். ஏன்னா காசிமேட்டுக்காரனுக்குலாம் வேற வேலையே இல்லை. அப்ப நீ இப்படி படம் எடுப்ப, இப்படி டைலாக் வைப்ப, ஒரு நீங்க சங்கர் படத்துல இப்படி டைலாக் இருக்கும், கே ரவிக்குமார் படத்துல அப்படி டைலாக் இருக்கும், வெற்றிமாறனோ அல்லது ரஞ்சித்தோ காசிமேடுனா அப்படி இல்லை.
அப்படின்னு படம் எடுப்பாங்க. எடுத்தா அது உங்களுக்கு தப்பு. காசிமேட்டுக்காரனுக்குலாம் அப்படி வேலை இல்லடா, காசிமேட்டுக்காரன் படிச்சு மேல முன்னாடி இருக்காண்டா, அவன் பாக்ஸரா இருந்திருக்காண்டா அப்படின்ட்டு ஒரு படம் எடுப்பாரு இல்ல. அவர் படம் எடுத்தோன்னே உங்களுக்கு சார்பட்டா பரம்பரைன்னு ஒரு அந்த மக்களுடைய வாழ்வியல ஒருத்தர் படம் எடுப்பாரு, உடனே உங்களுக்கு கோவம் வந்துடும். வடசென்னை மக்களுடைய வாழ்வார் 5 வெற்றிமாறன் படம் எடுத்தோன்னே உங்களுக்கு கோவம் வந்துடும். என்ன சார் கதை? எத்தனை டைலாக் சார், நீங்க எத்தனை படம் நான் அடுக்குவேன் சார், சொல்லிக்கிட்டே போலாம். அப்படி நீங்க இப்படி கேப்ல நீங்க வச்ச படத்தை எல்லாம் நான் சொன்னேன்னா அப்படி இருக்கு. பாஷா படத்துல ரஜினிகாந்த் பேர் என்ன சார்? மாணிக்கம். மாணிக்கமா இருக்கும்போது அவர் என்ன சார் பண்ணாரு? ஆட்டோ தானே ஓட்டிட்டு இருப்பாரு. மாணிக்கமா இருக்கும்போது ஆட்டோ ஓட்டுவாரு. அவர் பாஷாவா எப்போ சார் மாறுவாரு? ஒரு கொலையை தடுக்க போகும்போது, கொலை பண்ண பிறகு அவர் குண்டு வைக்க ஆரம்பிப்பாரு, ஸ்மக்லிங் பண்ண ஆரம்பிப்பாரு, போதைப் பொருளை கடத்த ஆரம்பிப்பாரு. அப்ப அவர் யாரா மாறிடுவாரு? ஒரு நண்பருக்கா பாட்ஷா, மாணிக் பாட்ஷா. ஏன்னா பாட்ஷாவா இருந்தா தான் நீங்க என்ன செய்ய முடியும் சார். அந்த படத்துல வில்லனுக்கு பேர் என்ன சார்? ஆண்டனி, மார்க் ஆண்டனி. ரைட் சார். ஒரு ஃப்ரெண்டுக்காக தான் மார்க் சார். ஆண்டனி கொள்ளடிப்பார் சார். மார்க் ஆண்டனி குண்டு வைப்பார் சார். பாட்ஷா குண்டு வைக்கலாம் சார். மாணிக்கமா இருந்தா என்னதான் கொஞ்சணும் மாத்துக்கலாம் சார். என்ன பிரச்சனை? பாட்ஷாவா இருந்தவர் மாணிக்கமா மாறட்டும் சார். இந்த கேரக்டர் அந்த கேரக்டர் மாத்து, அந்த கேரக்டர் அந்த கேரக்டர் மாத்து. பாட்ஷா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கட்டும், மாணிக்கம் வந்து ஃப்ரெண்டா இருக்கட்டும், மாணிக்கத்தை கொண்டு போடுறாங்க. பாட்ஷா வந்து என்னவா பண்றாரு? பாட்ஷா நகி மாணிக், இன்னையில இருந்து நான் மாணிக்கமா மாறுறேன். மாணிக்கமா மாறி நான் நினைக்கிறேன் குண்டு வைக்கிறேன். சேஷாத்ரி கேரக்டர்னு ஒரு கேரக்டர் வை. சேஷாத்ரி ஏன் மார்க் ஆண்டனியா இருக்கணும்? என்ன சார் எத்தனை வருஷம் சார், எத்தனை வருஷம் நாங்க காத்திருந்தோம்ல. நம்மில்கி துட்டு தர்றான், நிம்மில்கி என்ன செய்யறான்? தங்கம் தர்றான். நீங்க படத்துல காட்டிக்கிட்டே தானே இருந்தீங்க. பாயினா என்ன செய்வாரு? கள்ளக்கடத்தல் பண்ணுவாரு, கொலை பண்ணுவாரு, கொள்ளை அடிப்பாரு, இப்படியே படத்துல காட்டிட்டு இருந்தீங்கல்ல. அன்னைக்கு யாருமே கேட்கல சார். இன்னைக்கு நடக்கிற நிகழ்வை 2 காட்டோன்னு வந்துடுறீங்களா சார்? திபு 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 திபுன்னு. ஐயோ போச்சேன்னு எத்தனை வருஷம் சார் காட்டினீங்க? பொது வெளியில குல்லா போட்டு ஒரு இஸ்லாமியரால போக முடிஞ்சுதா? நீங்க என்ன வாசி தெரிச்சிங்க இல்ல? இடையில நீங்க ஒரே ஒரு பாய நல்லவரா காட்டிடுவீங்க. காட்டிட்டு நாங்கள் நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவர்கள். படம் முழுக்க அருவாளு, வெட்டு, குத்து, கடைசியா ஒரு டைலாக் வைப்பீங்க. எல்லாத்துக்கும் வேண்டாண்டா விட்டுருங்கடா அப்படின்னு டைலாக் சொல்லுவீங்க. ஓகே. திரைப்படங்கள் நீண்ட காலமாக பல மக்கள், பல்வேறு தரப்பு மக்களுடைய வாழ்வியலை பிரதிபலித்திருக்கின்றன. எதையும் குறை சொல்ல, பிரதிபலிச்சிருக்கு. அந்த மக்களுடைய வாழ்வியலை காட்டியிருக்குது, எல்லாத்தையும் காட்டியிருக்குது. வெல் அண்ட் குட். அதை திரைப்படமா ரசிச்சோம், கொண்டாடணும், ஓகே, அதெல்லாம் வேற. ஆனா இன்னைக்கு அதே மாதிரி இன்னொரு தரப்பு எழுந்து வருகிறது. அவங்களுடைய வாழ்வியலை காட்டுது, அவங்களுடைய வழியை காட்டுது, அவங்களுடைய வேதனையை பேசுது. கம்யூனிஸ்ட் இயக்க திரைப்படங்களாக இங்க வந்து துலாபாரம் வந்திருக்குது. போராடடா ஒரு வாழைந்தடா அப்படின்னு இங்க பாடல்கள் வந்திருக்கு. கூவங்கள் சேவல்களே, செந்நிற கொண்டைகளே, பாரத தேசத்திலே சேரிக்குள்ளே சூரியன் வந்ததுலேன்னு பாடல் வந்திருக்குது. இங்க எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த மாதிரியான படங்களும் வந்திருக்குது, பக்தி படங்களும் வந்திருக்குது, ஆடிவெள்ளி வந்திருக்குது இல்லையா? எல்லாமே வந்திருக்கு. பாம்பு படம் எடுத்து ஆடின மாதிரி ராமநாராயணன் படம் எடுத்திருக்காரு. பல்வேறு படங்கள் வந்திருக்குது. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டான். ஓகே ரைட். இப்ப இது பார்த்து தான் கெட்டு போறா நீங்க சொல்லுகின்ற பொழுதுதான் வந்து அது அது அப்படி சொல்லாதீங்க, அது சரியல்ல அப்படிங்கிற ஒரு வாதம் வரும். ஸோ அதனால இதில் வந்து நீங்க எடுங்க நல்ல திரைப்படங்களுங்க, சமூக நல்லிணக்கத்தை பேணக்கூடிய விதத்துல நண்பர்கள் படம் எடுத்து வரட்டும், கொண்டாடி இருக்கோம் தானே. பேரரசுடைய கமர்ஷியல் படங்களை இங்க மக்கள் கொண்டாடத்தானே செஞ்சிருக்கான் இல்லையா? அவர் முழுக்க கமர்ஷியல் படங்கள் தானே எடுத்திருக்கிறாரு. அந்த கமர்ஷியல் இங்க கொண்டாடத்தான் செஞ்சிருக்கிறான். இல்லை ரட்சகனை கொண்டாடத்தான் செஞ்சான், நண்பருடைய படத்தை கொண்டாடத்தான் செஞ்சிருக்கிறான். ஸோ அதல்ல நீ வந்து இதனாலதான் கெட்டு போச்சுன்னு சொல்லாதீங்க, சரியில்லைன்னு நான் சொல்றேன். நன்றி சார், உங்களோட என்ன நீங்க பறந்து வரதுக்கு நன்றி. ஃபேமிலி அவுட்டிங், ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். வெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை.